இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, எண்ணெய், தாளிக்க கடுகு, சோம்பு, வரமிளகாய். ஒரு குக்கரை ஹீட் பண்ணி எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, சோம்பு, வரமிளகாய் போட்டு தாளிச்சிக்கோங்க. அதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதையும் அதில் சேர்த்து இஞ்சி பூண்டு ஸ்மெல் மாறுற பச்சை வாசனை போடுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு தக்காளி நல்லா வெந்து அருவான பிறகு எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை அதில் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. அந்த சிக்கன் வதங்கின பிறகு தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போக வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கம்மியாக இருந்துச்சுனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் ஒரு விசில் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணான்னா அப்படியே கொதிக்க வச்சு அந்த தண்ணி சுருண்டு வரும்போது மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சம் கொதித்த உடனே இறக்குனீங்கன்னா சுவையான சிக்கன் குழம்பு தயார். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.